குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து கிளாஸிஃபிகேஷனா பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படி தான் பார்த்தோம். அதில் ஹைட்ரோசர்னா என்ன, மீசோசர்னா என்ன, ஜீரோசர்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சில டைப்ஸ் இருக்குது. லித்தோசர் இருக்குது, ஹேலஸர் இருக்குது, பெசமோசர். இதெல்லாம் இதெல்லாம் வந்து அன்றைக்கி அந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் பார்த்தோம். அதனுடைய கிளாஸ் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஸ்பியர், அதாவது ஹைட்ரோஸ்பியர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஹைட்ரோஸ்பியர்ன்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர், அதாவது நன்னீர் சூழ்நிலை மட்டும் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் ஹைட்ரோஸ்பியர். சக்சஸ் இன் எ பாண்ட் பிகின்ஸ் காலனைசேஷன் ஆஃப் அதாவது ஃபைனியர்ஸ் லைக் ஃபைட்டோபிளாங்டன். அதாவது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் ஒரு முன்னோடி தாவரமான, ஒரு முன்னோடி உயிரினமான ஃபைட்டோ பிளாங்டன் காணப்படுது. அந்த ஃபைட்டோ பிளாங்க்ல இருந்து அண்டு ஃபைனலி எண்டு வித் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வரைக்கும். ஃபைட்டோ பிளாங்க்ன்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு நுண்ணுயிர் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ் வாட்டர் காணப்படக்கூடிய ஒரு மிதவை உயிரி. இது நீரில் மிதக்கக்கூடிய உயிரி. இதுதான் அந்த ஹைட்ரோசைடில் முதல் உருவாகுது, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் உருவாகுது. இதில் இருந்து பெரிய அனிமல் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம், எப்படி உருவாகுது. அப்போ ஃபைட்டோபிளாங்க்டன் உருவாகுது, அதுலேருந்து அப்படியே படிப்படியாக கிளைமாக்ஸ் கம்யூனிட்டி வரைக்கும் எப்படி உருவாகுன்றதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் சொல்லக்கூடியது. அதாவது ஃபைட்டோபிளாங்க்டன்னா மிதவை உயிரி நிலைன்னு பேர். மிதவை உயிரி, தாவர மிதவை உயிரி நிலை. பாருங்க, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சக்சிஷன் என்னது? வழிமுறை வளர்ச்சி. அப்போ அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் முத எது உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் உருவாகுது. தாவரங்கள்னு சொல்லக்கூடிய மிதவை உயிரி, அது தாவரங்களுக்கு விலங்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், அப்போ இந்த ஃபைட்டோபிளாங்க்டன் உருவாகிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்சிஷன் சொல்கிறாங்க. பாருங்க, இந்த பைனரி கம்யூனிட்டி இதுதான் என்னது? முன்னோடி கம்யூனிட்டி. மற்றதுக்கெல்லாம் பைனியர் அப்படின்னா முன்னோடி கம்யூனிட்டி சொல்லலாம். மற்ற உயிரினங்களுக்கு இது முன்னோடியாக திகழ்கிறது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ளூ கிரீன் ஆல்கே, பாருங்க, ப்ளூ கிரீன் ஆல்கே, டயட்டாம்ஸ், பாக்டீரியா எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடியது. இப்போ ஃபஸ்ட்டு உருவாகுது. எங்கே உருவாகுது? அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் உருவாகுது. எங்கே? ஹைட்ரோசியர் சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டத்தில் எது உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டன் தான் உருவாகுது. அந்த ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜில் என்னென்ன உயிர்கள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவை ப்ளூ கிரீன் ஆல்கே, டயட்டாம்ஸ், பாக்டீரியா எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, த காலனைசேஷன் திஸ் ஆர்கானிசம் என்ரிச் த அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அப்போ என்ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் தங்கியிருக்கிறதுனால, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறதுனால பாருங்க, அதாவது அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து கரிம பொருளின் அளவு மற்றும் ஊட்டச்சத்து செறிவடைகிறது அதிக அளவில். அப்போ என்ன சொன்னால் இந்த உயிரினங்கள் ப்ளூ கிரீன் ஆல்கே, டயட்டாம்ஸ், இதெல்லாம் இது காணப்படுறதுனால அங்கே வந்து என்னன்னா என்ரிச் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ், கரிம பொருளும் ஊட்டச்சத்தும் அதிகமாக காணப்படுதுன்றாங்க. எங்கே? அந்த குளத்தில் ஹைட்ரோசிஸ். த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அண்ட் டெத்து. என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து டெத் ஆகிடுது. கடைசியில் என்ன செய்யுது? இந்த உயிரினங்கள் வந்து அதாவது உயிரினங்கள் வந்து என்ன செய்யணும்னா இறப்பின் மூலமாக இந்த உயிரினங்கள் ஃபுல்லாக இறந்துருது. அதான் சொல்கிறாங்க. இந்த காலனைசேஷன் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுனால இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா இதெல்லாம் வந்து இறந்து போயிருது. அப்படியே இறந்து போகிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய தான் அந்த ஆர்கானிக் மேட்டர் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து பாருங்க, சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். அது சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். as the result death and the decomposition of பிளாங்க்டன்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கிது. அதாவது சப்மெர்ஜ்டுனா பிளான்ட் ஸ்டேஜ்னா நீரில் மூழ்கிய தாவரநிலை, நீரில் மூழ்கி காணப்படக்கூடிய தாவரநிலையை பற்றி இங்கே பார்க்க பாருங்க. as the result டெத் அண்ட் டீகம்போசிஷன். டெத்துனா இறந்த அண்டு சிதைந்த பிளாங்க்டன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதவீடு பார்த்தோமா இல்லையா, அது வந்து இறந்துச்சு பார்த்தோமா இல்லையா, அந்த இறந்தது வந்து இங்கே டீகம்போஸ் ஆகுது. ஓகேங்களா? த ஸ்டில் ஃப்ளாட் த லேண்ட்
by rainwater lay to loose and mud formation of the bottom of pond. அதாவது இந்த மிதவை வந்து இறந்து போன பிறகு அது மண்ணுக்கு அடியில் இந்த ரெயின் வாட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா மண்ணுக்கு அரித்து செல்லப்பட்டு அந்த குளத்தின் அடியில் வந்து தேங்குது. ஹென்ஸ் த ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ் பிகின் அப்பியர் நியூ சப்ஸ்டேட்டம். அப்போ அந்த ஹைட்ரோபைட்ஸ் பாருங்க, அந்த ஹைட்ரோபைட்ஸ் வேறு ஊன்றி வளர்வதற்கு இந்த இறந்து போன அந்த பைட்டோபிளாங்க்டன் வந்து ஒரு சப்ஸ்டேட்னா ஒரு தளமாக இருக்குது, ஒரு தளமாக காணப்படுறாங்க. அதாவது ரூட்டட் சப்மர்ஜ்டு தாவரங்கள், நீரில் மூழ்கி காணப்பட்ட தாவரம் இருக்குங்க, அந்த தாவரங்கள் வந்து வேரூன்றி வளரக்கூடிய இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீர் தொலை வந்து அந்த பைட்டோபிளாங்க்டன் இறந்ததுனால அந்த உருவான அந்த தளம் தான்ன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து காரா, யூட்ரிகுலேரியா, வால்சீரியா அண்ட் ஹைட்ரில்லா எக்ஸெட்ரா. The death and decay response will fill to the substratum of pond becomes shallow. become என்னது shallow. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு வந்து கேரா, யூட்ரிகுலேரியா, வால்சீரியா, ஹைட்ரா மாதிரி இருக்குல்ல, இந்த தாவரங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இறப்பு மற்றும் எனது சிதைவு குளத்தின் அடித்தளத்தை உயர்த்துவதால் குளம் ஆழமற்றதாக மாறும். அப்போ இப்போ இந்த சொல்லக்கூடிய தாவரம் வந்து என்ன செய்யுது, டெத் ஆயிடுது. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரா, யூட்ரிகுலேரியா, வால்சீரியா அண்ட் ஹைட்ரா இவைகளும் என்ன செய்யுதுன்னா கடைசியாக இறந்துருது. அதனோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்ச பிறகு இறந்துது. அப்படி இறந்ததுனால அது டெத் ஆகி டிகேனா மக்கி அந்த பிளான்ட்ஸ் எங்கே வேணால் ஃபில் ஆஃப் த சப்ஸ்டேட் ஆஃப் த பாண்ட், அது அந்த குளத்தின் அடியில் வந்து இதுவும் தேங்குது. அப்படி தேங்குறதுனால பிகம்ஸ் சேலோன்னா என்னது அதாவது அந்த குளம் வந்து ஆழம் இல்லாமல் காணப்படும். ஏன்னா இங்கே பைட்டோபிளாங்க்டன் இறந்து ஒரு அடித்தளத்தை உருவாக்கியிருக்கு. அதுக்காக பிறகு உருவான இந்த சப்மர்ஜ்டு பிளான்ட் இறந்து அது மேலே இது ஒரு ஸ்டோராக இருக்குது. அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் இறந்து அப்படியே ஸ்டோராக அதனுடைய ஆழம் வந்து குறைந்து கொண்டே வருது. அதாவது அந்த குளத்துடைய ஆழமும் குறைந்து சொல்கிறாங்க. அது பாருங்க, தேர் வாஸ் ஹேபிட்டட் நவ் ரீப்ளேஸ் அனதர் குரூப் பிளான்ட்ஸ் விச் ஃப்ளோட்டிங் டைப். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நீரில் மூழ்கி மிதக்கும் நிலையில் உள்ள வேறு வகை தாவரம் கூடிய இது ஏதுவாக இருக்குன்றாங்க. இப்போ மூணு தாவரம் இறந்துச்சுல, இது இறந்த பிறகு அதுக்கடுத்து ஒரு வகை தாவரம் உருவாகுது. அந்த தாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி மிதக்கும் தாவரம். அவை குடியேறுவதற்கு இந்த தாவரம் இறந்தது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். அப்படின்னா இது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீரில் மூழ்கி மிதக்கும் நிலை தான் சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. டூரிங் த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த பாண்ட் வில் பிகம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 to 5 feet. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 5 அடி ஆழத்தில் தான் அந்த தாவரம் காணப்படும் சொல்கிறாங்க. 2 அடியிலேருந்து 5 அடி ஆழம். இந்த குளத்தின் அதாவது அந்த குளத்தின் ஆழம், இந்த டெப்த் ஆஃப் த பாண்ட் இருக்குல்ல, குளத்தின் ஆழம் வந்து 2 அடியிலேருந்து 5 அடி ஆழம் தான் இருக்கும். ஹென்ஸ் த ரூட்டட் ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட்ஸ் வித் ஃப்ளோட்டிங் லார்ஜ் லீவ்ஸ் ஸ்டார்ட் காலிசைசிங் பாண்ட். எக்ஸாம்பிள் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் நிலும்போடு சொல்லக்கூடிய தாவரம், அடுத்து நிம்பியா சொல்லக்கூடிய தாவரம் அண்டு ட்ராஃபா. அப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா அதாவது உள்ள மூலிகை வேரூன்றி மிதக்கும் தாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை, அல்லி, என்னது ட்ராபா, இதெல்லாம் காணப்படும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரூட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாண்டோடைய அதாவது குளத்தின் அடியில் வேரை ஊன்றி மிதக்கும் தாவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலும்போன்னு சொல்லக்கூடிய தாமரை, நிம்பியான்னு சொல்லக்கூடிய அல்லி, ட்ராபா. அதுக்கடுத்து சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். ஃப்ளோட்டிங்னா மேலே பேக்கோடி பிளான்ட் அசோலா, லெமினா லெம்னா, உல்ஃபியா அண்டு பிஸ்டியா அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ஸ்டேஜ். இந்த இதெல்லாம் வந்து இது ஒரே குரூப் பண்ணுறாங்க. அதே நிலும்போ நிம்பியா தாவத்தோட இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும் சேர்ந்துருந்தாங்க. பை டெத் அட் டிமிஷன் திஸ் பிளான்ட்ஸ் இவங்களும் கடைசியில் சேர்ந்து இறந்துருது. அப்போ ஃபர்தர் பாண்ட் பிகம்ஸ் மோர் சேலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைட்டோபிளாங்க்டன் இறந்து குளத்தின் அடியில் தேங்கிச்சு. அதனால் குளத்தின் ஆழம் கொஞ்சம் ஆழம் குறைவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சப்மர்ஜ்டு ஸ்டேஜ் அதுவும் இறந்து அதுவும் என்ன செய்யுது ஆழத்தில் போய் ஸ்டோர் ஆச்சு. அப்போ இப்போ குளத்தின் ஆழம் வந்து இருக்க அந்த ஆழம் குறைந்து கொண்டே வருது. இப்போ மூன்றாவதாக சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும்
இறந்துங்கிறதுனால அதுவும் என்ன செய்யுது அதிக அளவில் அதாவது குளத்தின் ஆழம் வந்து மிக குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மிக குறைவாக காணப்படும், அதான் சொல்கிறாங்க, மிக குறைவாக காணப்படும். அடுத்து பாருங்க, இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ஸ்பீசிஸ் இட்ஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ் பை அனதர் ஸ்பீசிஸ் விச் மேக் நியூ சீரியல் ஸ்டேஜ். இப்போ இது வந்து இந்த தாவரங்களாம் இறந்து அந்த குளத்தின் அடியில் தேங்குவதுனா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அங்கே உருவாக இது காரணமாக இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க, ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரீடு ஸ்வாம்ப் ஸ்டேஜ்னா நாணர் சதுப்பு நிலை, நாணர் சதுப்பு நிலை சொல்லக்கூடியது. அது பாருங்க, இட் இஸ் ஆல்சோ an amphibious stage. It is also amphibious stage. அப்படி என்னன்னா இவை வந்து நீர்நில வாழ்வன என்ன அழைக்கப்படுகிறது. இதை வந்து என்ன செய்றாங்க, நீர்நில வாழ்வன சொல்றாங்க. இந்த நிலையில வந்து வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் பிற தாவரங்களால் மாற்றி அமைக்கப்படுகிறது. அதான் சொல்றாங்க பாருங்க. டூரிஸ் வந்து ரூட்டட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை விச் லைவ் சக்சஸ்ஃபுல்லி aquatic as well as aerial stems. ஏரியல் என்விரான்மெண்ட் எக்ஸாம்பிள், அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தாவரங்கள் வேறு நீருக்குள்ளேயும் மூழ்கி இருக்கும், நிலத்துக்கு மேலே. அதாவது இப்போ வந்து குளம் அப்படி இருக்குன்னா இதுதான், சாரி பாருங்க, இதுதான் குளம்னு சொல்லுங்களேன். இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற தாவரங்கள் வந்து நீர்நிலை பெற்றிருக்கு, அதில் பாதி உள்ளே பாதி வெளியே இருக்கும், அதுதான் ஆம்பிபியன்றது. இதில் குறிப்பிட்ட தண்டு வரைக்கும் இங்கே உள்ளே இருக்குது, அந்த தண்டு மேலேயும் இருக்கும். இது வந்து வாட்டருக்கு உள்ளே, இது வாட்டருக்கு வெளியே, அப்போ ரெண்டு கரலாம் ஆம்பிபியன். இது நிலம், இது நீர், அதான் ஆம்பிபியன் ஸ்டேஜ் வாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து டைஃபா, எக்ஸாம்பிள் வந்து டைஃபா. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து டைஃபா, அடுத்து ஃப்ராக்மெட்டிஸ், அடுத்து என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேரியா மற்றும் ஸ்கிரிப்பஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் வந்து லீவ்ஸ் வெரி மச் ரெடியூஸ்டு. இதனுடைய இறப்பு காலம், அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய இறுதி காலம் முடிஞ்சிருது. ஓகேவா? இது இருந்தது மேக்கிங் அன்ஸ்டபிள் கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் த ஆம்பிபியன்ஸ் பிளான்ஸ். இது இறந்த பிறகு அதுக்கடுத்து தாவரங்கள் உருவாகுது. அவையும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நில வாழ்வன தாவரங்கள் உருவாகுது. அதுக்கடுத்து வரக்கூடிய தாவரம் நீர்நில வாழ்வனா. அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்கக்கூடியது மார்சி மீடியோ ஸ்டேஜ். அப்படின்னா சதுப்பு நிலை, அதாவது சதுப்பு நில புல்வெளி நிலை, அதாவது சதுப்பு புல்வெளி நிலைன்னு பேர் மீடியோ ஸ்டேஜ். பாருங்க, when the bond becomes shallowed due to the decreasing water level. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த நீரின் அளவு குறைவதால் குளத்தின் ஆழம் குறையும் பொழுது, அதாவது சைபரேசி மற்றும் போயேசிட்டிங்களான, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இறந்து அந்த குளத்தின் அடியிலிருந்து தேங்குது. அப்படி தேங்க நீரின் அளவும் குறையுது, ஆழமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறைவதனால் அங்கு காணக்கூடிய சிற்றினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைபரேசி அப்படி தாவரம் போயேசி. இந்த சைபரேசி போயேசி தாவரம் மட்டும் தான் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரக்ஸ் ஜனக்கஸ், அடுத்து சைபரஸ் அண்டு எலியோ ஹேரிஸ். இந்த தாவரம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த 5th ஸ்டேஜில் 4th ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் உருவாகி இறந்து அந்த குளத்தின் ஆழம், அந்த ஈகோசிஸ்டனுடைய ஆழம் வந்து குளத்தின் ஆழம், அதாவது குளம் சொல்லக்கூடிய ஈகோசிஸ்டனுடைய ஆழம் குறைவாக இருக்குது. அது குறைவானதுனால அங்கே வந்து இந்த சைபரேசி மற்றும் போயேசி குடும்ப தாவரங்கள் மட்டும்தான் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, தே ஃபார்ம் ஏ மேட்லைக் வெஜிடேஷன் சொல்கிறாங்க. மேட்லைக் வெஜிடேஷன்னா அதிகம் கிளைத்த வேர்கள் உள்ள பாய் விரித்த மேட்லன்னு பாய் விரித்தது போன்று தாவர தொகுப்பு ஒன்று உருவாகிறது. ஏன்னா ஆழம் குறைவாக இருக்கிறதுனால நிறைய தாவரங்கள் உருவாகி அது பார்க்குறதுக்கு மேட்லைக் வெஜிடேஷன்னா பாய் விரித்தது போன்று காணப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த மச்சினது பார்த்தீங்கன்னா தியர் மச் பிராஞ்சட் ரூட் சிஸ்டம், இதில் வந்து நிறையா ரூட் சிஸ்டம் காணப்படும்னு சொல்கிறாங்க. த லீட்ஸ் டு அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாட்டர் எடுக்க முடியாது, இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு த எண்ட் ஸ்டேஜ், இதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் முடியுது. அடுத்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் த சாயில் பிகேம்ஸ் ட்ரை அண்டு மார்ஜி வெஜிடேஷன் டிஸப்பியர் கிராஜுவலி அண்ட் லீட்ஸ் டு சப்ஸ்டேஜ்னா அந்த செடிகள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் படிப்படியாக
அது இறந்துருது, அழிஞ்சிருது. அப்படி அழியும் பொழுது அங்கே புதர் செடிகள் குடிபுக வாழுது. அப்போ ஏன்னா இதுவும் அழிஞ்சு அங்கேயே மக்கி போகிறதுனால அந்த குளத்தில் இருக்கிற நீர் வற்றி போயிடுது. அங்கே வந்து புதர் செடிகள் ஸ்ரப் ஸ்டேஜ்னால் புதர் செடிகள் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக மறைஞ்சிடுது. அதாவது படிப்படியாக தண்ணி வத்த எல்லா தாவரம் அங்கே உருவான தாவரம் அங்கேயே மடிஞ்சு அந்த குளத்துடைய ஆழமும் குறைஞ்சி ஒரு காடாக மாறப்போகுது. இப்போ ஒரு குளமாக இருந்துச்சு, ஒவ்வொரு தாவரம் உருவான தாவரம் அப்படியே இறந்துருது. இறந்த தாவரம்லாம் அப்படியே போய் அடியில் ஸ்டோர் ஆகி அந்த குளத்தின் ஆழமும் குறைஞ்சி அது மேடாகி வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் இப்போ என்ன வந்துருச்சு, தண்ணி ஃபுல்லாக இல்லை. இப்போ சிரப்னானது சிரப்னா புதர் செடி உருவாக ஆரம்பிச்சு. அடுத்த சிரப் ஸ்டேஜ் புதர் செடி. ஆல் திஸ் டிஸப்பியர் மார்சி வெஜிடேஷன். மார்சினது இப்போ நீர் வந்து சகதியாக மாறிடுச்சு, நீர் இல்லாமல் கோவில் மாதிரி சகதியாக மாறிச்சு. சாயில் பிகம்ஸ் ட்ரை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சகதி மாதிரி இருக்கக்கூடியது வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அதாவது வறட்சி, அதாவது சன்லைட் பட்டு அது ட்ரை ஆகுது. ஹென்ஸ் திஸ் ஏரியாஸ் நவ் இன்வெர்டட் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் லைக். இப்போ அங்கே நீர் இல்லாமல் இருக்கிறதுனால அது நிலமாக மாறுது. நிலமாக மாறின பிறகு டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ்னால் நிலத்தாவரங்கள் உருவாகுது. அது என்னது சாலிக்ஸ் அண்டு ஹார்னஸ். சாலிக்ஸ் அண்டு ஹார்னஸ் சொல்லக்கூடியது. ஹார்னஸ் தாவரம் உருவாகுது. அடுத்து அது மட்டும் கிடையாது, மரங்களும் உருவாகுது. மரங்கள் வந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் மற்றும் அல்னஸ் இதெல்லாம் உருவாகுது. திஸ் பிளான்ஸ் அப்சர்வ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இது வந்து அதிகமான வாட்டரை அதுக்கு உள்ள நிலத்தடி வாட்டரை எடுத்துக்கிறது. எடுக்க அந்த லேண்டு அந்த பாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அது பாண்ட் ஃபுல்லாக மறைஞ்சு இப்போ நிலமாக மாறிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. அடுத்து பாருங்கள், இந்த அக்குமுலேஷன் ஆஃப் ஹியூமஸ் வித் ஏ ரிச் ஃப்ளோர் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். அதில் வந்து அதிகமான மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணுயிர்கள் காணப்படுது. அதே நேரத்தில் மினரல்ஸும் காணப்படுது. அதே மாதிரி இன்ஆர்கானிக் காணப்படுது. ஆர்கானிக் இதுவும் காணப்படுது. பாருங்கள், இந்த அல்டிமேட்லி ஃபேவரேட்டிங் ஏரியல், அதாவது அரைவல் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் த ஏரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து புதிய மர இனங்கள் வருகை சாதமாகிறது. இப்போ புதர் செடி உருவாச்சுங்களா, புதர் செடி வந்து அதிகமான நீரெலாம் எடுத்ததுனால அது ஃபுல்லாக காஞ்சி ட்ரை ஆகி லேண்டாக மாறிடுச்சு. இப்படி லேண்டாக மாறின பிறகு அங்கே மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் இருந்துச்சு. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதிகமான மினரல்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக அங்கே மரங்கள் வர ஆரம்பிச்சு. மரங்கள் வந்து அங்கே நியூ ட்ரீஸ் வந்து ஸ்பீசிஸ் அங்கே உருவாக ஆரம்பிச்சு. அதான் அரைவல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாருங்க ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காடுகள். இப்போ வந்து பாருங்க, ஒரு குளம், ஒரு பாண்ட் ஈக்குவஸ் சொல்லக்கூடிய ஒரு குளம் வந்து காடாக எப்படி பாருங்க ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து இட் இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். ஒரு ஹைட்ரோஸ்பியர் ஒரு நீர்நிலை வந்து இப்போ காடாக மாறுது. ஏ வெரைட்டி ஆஃப் பாருங்கள் ட்ரீஸ் இன்வேர்டு சொல்ல அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி உச்சநிலை குடும்பமான இந்த நிலையின் போது வகையான மரங்கள் படையெடுத்து வருது. மரங்கள் வந்து நிறையா வருது. அப்போ அதிகமான மரங்கள் இங்கே படையெடுத்து வருது. இன்வேர்டு இங்கே வருது ஆஃப் ஏரியா டெவலப்பிங் எனி ஒன் ஆஃப் த டைவர்ஸ் டைப் வெஜிடேஷன். எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட், அதாவது அல்மஸ், ஆசட், அடுத்து பாருங்க குவேசர்ஸ் சொல்லக்கூடியது, அதாவது குர்கஸ் சொல்லக்கூடியது. அடுத்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய என்ன தாவரம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராபிக்கல் என்னது வெப்பமண்டல மழைக்காடுகள் அதுவும் உருவாகுது. அது வந்து பாருங்கள் ஆர்டோகார்பஸ். அடுத்து சின்னமம் சொல்லக்கூடியது ஆர்டோகார்பஸ் சின்னமம், இந்த தாவரம் உருவாகுது. அடுத்து டிராபிக்கல் டெலிசியஸ் ஃபாரஸ்ட்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சொல்லக்கூடியது வந்து பேம்போ, அடுத்து தேக்கு, பேம்போ டெக்டோனா ரெண்டு உருவாகுது. பேம்போன்னு சொல்லக்கூடிய மூங்கிலும் தேக்கு உருவாக சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தம் 7 ஸ்டேஜ் இருக்குது ஹைட்ரோஸ்பியரில் காணப்படுது. அதில் 1 இஸ் ஆக்டிஃபைடு பைனியர் முன்னோடி தாவரம், அதாவது பைட்டோபிளாங்டன் முன்னோடி தாவரம் இருக்குது. ஒயில் 7 ஸ்டேஜில் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் காணப்படுது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 6 வந்து ஆக்குபைடு செரல் கம்யூனிட்டிஸ். ஆக்குபைடுனா 2லேருந்து 6 வரைக்கும் உள்ள நிலைகள் வந்து படிநிலைகள் வந்து தொடரி குடும்பங்களாக, அதாவது தொடரினா சீரியல் என்னது சீரியல்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சீரியல் கம்யூனிட்டினா தொடர் குடும்பங்கள்னு பேர் அதுக்கு காணப்படும்ன்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து சக்சஷன் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். இது டைனமிக் ப்ராசஸ்
Hence, the ecologists can access the study of since is the plant community found in the particular area. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கவியல் நிலையில் உள்ள ஒவ்வொரு செயல்முறையாகும். இது வந்து பிளான் சக்சன் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க நிலையில் உள்ள ஒரு செயல்முறைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குழுமத்தை பற்றி இல்லை சுற்றியுள்ள அதாவது சுற்றுச்சூழலை தீர்மானிக்கவும், அதாவது அதே நேரத்தில் படிநிலை தொடர் அதாவது படிநிலை என்னது சீரியல் ஸ்டேஜ்னா அதாவது தொடர்நிலை குழுமங்கள் இங்கே அதிக அளவில் உற்பத்தி ஆகுவதற்கு இது வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நாலேஜ். அது த நாலேஜ் ஆஃப் ஈகாலஜி சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் controlled growth. Understand the controlled growth of one or more species in a forest. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளான் சக்சஷன் மூலமாக சுற்றுச்சூழல் வழிமுறை வளர்ச்சி பற்றி அறிவு என்ன அண்டர்ஸ்டாண்டாக புரிந்து கொள்ளக்கூடியது. மக்கள் வந்து புரிந்து கொள்ள பயன்படும். அதே மாதிரி வளிமண்டல பணிந்து அணைகள் பாதுகாக்கலாம். அணைகளை பாதுகாக்கலாம். அணைகள்னா குரோத் அதோடைய ஹெல்ப்ஸை பாதுகாக்கணுன்றாங்க. வழிமுறை வளர்ச்சி மூலம் வளிமண்டல படி வந்து அணை வளர்க்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். யூட்டிலைசிங் த நாலேஜ் சக்சஷன் ஈவன் டேம்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட். அதாவது அணைகளை பாதுகாக்கலாம். இந்த வழிமுறை வளர்ச்சி மூலமாக பிளான் சக்சஷன் மூலமாக அணைகளை பாதுகாக்கலாம். ப்ரிவென்டிங் சிச்சுவேஷன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டெக்னிக். இது வந்து சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இன்ஃபர்மேஷனாக காடுகளை மீட்டெடுத்தல், புதிய காடுகளை வளர்த்தலில் சில நுட்பங்களை நம்மளுக்கு வந்து இது வந்து அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. நுட்பங்களை அளிக்குது. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது வந்து இது மெயின்டென்னா மேய்ச்சல் நிலங்களின் பராமரிப்புக்கு இது பராமரிப்பு மேய்ச்சல் நிலங்கள் மெயின்டெனன்ஸ் பேஸ்டர்ஸ்னால் மேய்ச்சல் நிலங்களை பராமரிக்க இது பிளான் சக்சஷன் பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளான் சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு மெயின்டெனன்ஸ் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அண்ட் ஹியூஸ்டம். அதாவது உயிர் பன்முகங்கள்னா உயிர்களின் உயிர் பன்முகத்தை பாதுகாக்க இது பயன்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பேட்டர்ன் ஆஃப் டைவர்சிட்டி டூரிங் சக்சஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி அண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வள ஆதாரம் கிடைக்கும் அளவு பல்வேறு காரணங்கள் இடையூறுகளால் வழிமுறை வளர்ச்சியின் போது உருவாகும் உயிர் பன்மு தரத்திற்கு மேம்படுது சொல்கிறாங்க. தரத்திற்கு மேம்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்தது த பிரைமரி செக்ஷன் இன்வால்வ் இன் த காலனைசேஷன் ஹேபிட்டட் ஏரியா டிவைட் டு லைஃப். அதாவது காலனைசேஷன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது உயிரினங்கள் இல்லாத ஒரு வாழிட பகுதியில் குடியேறி காலனிகள் தோன்ற முதல்நிலை வழிமுறை. அதாவது ஒரு இடத்துல உயிரினங்களே இல்லை, திடீர்னு வந்து நிறையா தாவரங்கள் உருவாகி அது காலனியாக மாறும். அதுக்கு இந்த பிளான் சக்சஷன் பயன்படுத்த சொல்கிறாங்க. பிரைமரி அதாவது பிரைமரி சக்சஷன். இப்போ ஒரு நம்ம ஏற்கனவே பிரைமரி பார்த்துருக்கோம். ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் தாவரங்களே இல்லாத அந்த லேண்டில் தாவரங்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஒரு தாவரம் உருவாகும், அப்புறம் 1 2 அப்படியே நிறைய உருவாகும். அதுக்கு பேர் தான் பிரைமரி காலனைசேஷன். அந்த பிரைமரி சக்சஷன் சொல்லக்கூடியது அது உருவாக இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்த செகண்டரி சக்சஷன் இன்வால்வ் வித் எனது ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை பிளான் கமிட்டி இன் டிஸ்டர்ப்டு ஏரியா ஆஃப் ஹேபிட்டட். அதாவது சேதமடைந்த, அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, செகண்டரி செக்ஷன் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி வந்து அழிஞ்சால் மட்டும்தான், பிரைமரி கமிட்டி அழிஞ்சால் தான் செகண்டரி செக்ஷன் உருவாகும். அப்படின்னா பிரைமரி கமிட்டி அழியணும். அப்படி அழிஞ்ச பிறகு உருவாக்குறது செகண்டரி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா சூழ்நிலை மன்றத்தை சீரமைக்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா இது அழிஞ்சு இது உருவாச்சுன்னா அந்த சூழ்நிலை மண்டலம் புதுப்பிக்கப்படுது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. அடுத்து த ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன் that we come across all over the world the result plants of this. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகெங்கிலும் நம்